என்ன மஞ்சரி வேலையை சிறப்பாக செய்கிறீங்க போல இருக்கே. அதாவது மஞ்சரி வந்த ஒரு 2 வாரம் அமைதியாக இருந்தாங்க. அவங்க யாருன்றதை அவங்க காட்டலை. அதுக்கப்புறமா அவங்களோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக மஞ்சரி எப்பயுமே லைம் லைட்டில் இருக்கணும், வெளியிலேருந்து நிறைய பார்த்து ஸ்ட்ராட்டஜியாக வந்திருக்காங்க. முத்துக்கு எப்படி ஒரு மைண்ட் இருக்கோ அதே மாதிரியான மைண்ட் மஞ்சரிக்கும் இருக்குது. எப்படி ப்ரோமோவில் வரணும், என்ன பண்ணணும், ஒருத்தர் மேலே எப்படி அவங்களோட ஃபோக்கஸை நம்ம மேலே எப்படி திருப்பணும். கும்பலாக ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க வேற ஏதோ ஒரு விஷயம் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம உள்ளே போய் ஒட்டுமொத்த பேரையும் நம்மளை பார்த்து எப்படி கத்த வைக்கணும், யாரெல்லாம் நம்மளை பார்த்து இப்போ ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை பார்த்து கத்துறாங்க அப்படின்னும் போது வெளியில் எப்படி போவோம். இன்னும் ஒரு பொண்ணு கிட்ட 10 பேர் பேசுகிறாங்களா, அந்த பொண்ணு பாவண்டாம், அந்த பொண்ணை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம், அந்த பொண்ணுக்கு நம்ம ஓட் போடுவோம், ப்ரோமோவில் வரும், ப்ரோமோ கண்டென்ட்டாக வரும். இதுக்காகவே மஞ்சரி பல விஷயங்களை முன் பண்ணுறது நம்ம பார்த்துருக்கோம். அப்போல்லாம் இல்லை ப்ரோ, மஞ்சரி ரொம்ப நல்லவங்க, அவங்க அந்த மாதிரிலாம் பண்ணலை, அவங்கள டார்கெட் பண்ணுறாங்க, அவங்கள கார்னர் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இந்த மஞ்சரி முத்துக்குமரன் கிட்ட பேசின விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம். உன் மேலே இருந்த ஃபோக்கஸ் அப்படி என் மேலே திரும்பிடுச்சு. முத்துக்குமரன் இதை பற்றி மஞ்சரி கிட்ட பேசியிருக்காரு. இந்த கேம் சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு, எல்லாரும் என்னை பற்றி பேசணுன்றதை நான் விருப்பப்படுறேன்னு சொல்லி மஞ்சரி அவங்க வாயாலேயே முத்துக்கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ முத்துவை நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா முத்து சொன்னதே நீங்கள் நம்பணும்ல. ஸோ மஞ்சரி இந்த இடத்துல அவங்க எல்லாருடைய ஃபோக்கஸும் தான் மேலே வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வாண்டடாக ஒரு பிரச்சனையும் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா, இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக நம்ம ஏஞ்சல் வெர்சஸ் டீமன் ரேங்கிங் டாஸ்க் இதெல்லாம் நம்ம சொன்னோம் பாருங்க. அந்த ரேங்கிங் டாஸ்க்கே ஏஞ்சல் வெர்சஸ் டீமன் டாஸ்க்குக்காக தான் வச்சுருக்கான். அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அந்த ரேங்கிங்கில் மஞ்சரி ஒரு வேலையை பண்ணுறாங்க. எல்லாரும் அவங்க புரிதலில் ஒரு விஷயத்த பண்ணும்பொழுது மஞ்சரி குறுக்கால போய் அது அப்படி இல்லை இது இப்படி தான் சொல்லிட்டு அவங்க மூளையை கழுவ பார்க்குறாங்க. அந்த இடத்துல எல்லாரும் மஞ்சரியை டிஃபெண்ட் பண்ணி பேசுகிறாங்க. என்கிட்ட ஏமா அதை சொல்கிற, ஏன் விருப்பம், உனக்கு ஒரு விஷயம் தோணுது அதை நீ செய்கிறேன்னா செஞ்சுட்டு போ, என்கிட்ட அது அப்படி இல்லை இப்படி தான் நீ இப்படி தான் செய்யணும்னு சொல்லாத அப்படின்றத சொல்கிறாங்க. மஞ்சரி வாண்டடாக திருப்பி அதையே சொல்கிறாங்க. ஏங்க எனக்கு ஒரு விஷயம் புரியும் போது அதை சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுகிறாங்க. முத்துக்குமரன் ஏன் உங்களுக்கு ஏற்கனவே சாச்சனா கிட்ட இப்படிதான் பேசுனீங்க, அந்த பொண்ணு உங்க முதுகுல சொருவிட்டு போயிடுச்சு. இப்ப மஞ்சரி கூட சேர்ந்து மஞ்சரிக்கு பல இடங்கள்ல முத்துக்குமரன் ஒத்து போறாருங்க. பல இடங்களில் ஜிங்சாங் அடிக்கிறாரு மஞ்சரிக்கு. அது இப்பயும் பார்க்க முடியுது. ஏன்னா மஞ்சரி முழுக்க முத்துக்கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் நம்ம ரிப்பீட்டடாக ஒரே வார்த்தையை மஞ்சரி என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு பேச தெரியுது பேசுகிறேன், உங்களுக்கு நடிக்க தெரியுது நீங்கள் நடிக்கிறீங்களா, எனக்கு நடிப்பு வராது, அதே மாதிரி எனக்கு பேச தெரியுது நான் பேசுகிறேன், உங்களுக்கு பேச வராது, அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி மஞ்சரி பண்ணுறாங்க. ஸோ இப்படித்தான் ஏதோ ஒரு விஷயத்த ஜாக்லின் கிட்ட பண்ணியிருக்காங்க. ஜாக்லின் பற்றி தெரியும்ல, ஜாக்லினுக்கும் பேச தெரியும். ஸோ ஜாக்லின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்ன எக்ஸாக்டாக நடந்துச்சுன்னு தெரியல. சரிங்களா, ஏதோ ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே மஞ்சரி உள்ளே புகுந்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. ஜாக்லினை ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஜாக்லின் திருப்பி கொடுக்குறாங்க. மாக்கிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே சர்வை பண்ணிக்கிட்டு இருக்காங்க மஞ்சரி. எதுக்கு எடுத்தாலும் மாக்கிங், ட்ரிகரிங், இந்த 2 வார்த்தை. நீங்கள் என்னை மார்க் பண்ணுறீங்க, நீங்கள் ட்ரிகர் ஆகிட்டீங்க, இல்லை நீங்கள் என்னை ட்ரிகர் பண்ணுறீங்க, இந்த 2 வார்த்தை தான். இந்த 2 வார்த்தையை வச்சுக்கிட்டே மஞ்சரி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க ஜாக்லின் கிட்ட. ஜாக்லின் உடனே சாச்சனா தானே வைஸ் கேப்டன், சாச்சனா கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு சாம்பார் பிடிக்காது, அதனால் எனக்கு பருப்பை மட்டும் தனியாக கொடுத்துருங்க, என்னுடைய பாலை நான் தனியாக வாங்கி 2யும் சேர்த்து நான் பருப்பு பாயசம் செஞ்சு சாப்பிட்டுக்குவா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சாச்சனா கிட்ட கேட்க, அந்த இடத்துல மஞ்சரி நீங்க ரெக்வெஸ்ட் பண்ணும்போது நான் உங்களை மார்க் பண்ணல ஜாக்லின் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே இவங்க ஜாக்லின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லை எனக்கு புரியல, இந்த வீட்டுக்குள்ள வந்தவங்க எல்லாருமே உங்களை மார்க் பண்றதுக்கு தான் வந்தாங்களா, என்ன நீங்க பாட்டு எப்போ பார்த்தாலும் உங்களை மார்க் பண்றது தான் எங்களோட வேலையா அப்படின்ற மாதிரி ஜாக்லின் கேட்க, பக்கத்திலே சௌந்தர்யா உட்காந்துருக்காங்க. சௌந்தர்யா என்ன பேசுறாங்கன்னு தெரியல, ஜாக்லின் கிட்ட என்னமோ பேசியிருக்காங்க போல. அப்ப மஞ்சரி ஏதோ கமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம சௌந்தர்யா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க தாங்க தேவையில்லாம எல்லாத்துலயும் உங்க தலையை விடுறீங்க அப்படின்ற வார்த்தையை சௌந்தர்யா இது பண்றாங்க. உடனே மஞ்சரி நீ சும்மா காமெடியா பேசுறன்ற பேர்ல போற போக்குல ஒன்று பேசிட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா கிட்ட பேசுறாங்க. மஞ்சரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, கேர்ள்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறது யாருன்னா ஒன்று சௌந்தர்யா, இன்னொன்று ஜாக்லின். ஸோ அவங்க கிட்ட போய் நம்ம வம்பு வலிக்கணும், ஒட்டுமொத்த ஃபோக்கஸும் நம்ம மேல திரும்பும். புரியுதுங்களா? பாய்ஸ்ல யாரு ஸ்ட்ராங்கா இருக்கா, அருண், தீபக், இவங்க 2 பேர் தான் பேசுவாங்க. முத்துக்குமரன் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுனால முத்துவும் அவங்களும் ஒரே கோட்ல தான் பயணிக்கிறாங்க. இதை தான் மேபி பவித்ரா சொல்லியிருக்கலாம். முத்து போட்ட கோட்டில்
அழகாக ட்ராவல் பண்ணுறாங்க மஞ்சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம். ஸோ இவங்க 2 பேரும் ஒரே லைனை ஃபாலோ பண்ணுறதுனால 2 பேருக்குள்ளேயும் இது வரைக்கும் சண்டை வரல. ஸோ இந்த பாய்ஸ் டீமில் தீபக் கிட்டையும் அருண் கிட்டையும் இந்த மாதிரி வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. அதே மாதிரி கேர்ள்ஸ் டீமில் ஜாக்லின் கிட்டையும் சௌந்தர்யா கிட்டையும் வாண்டடாக ஒரு பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இதன் மூலமாக ஒரு சுகம் அவங்களுக்கு, நம்மளை பற்றி பேசுவாங்கல்ல, இன்றைக்கி நம்ம ப்ரோமோவில் வருவோம்ல, இன்றைக்கி நம்மளை தானே காட்டுவாங்க, நம்ம தானே டாபிக், நம்மளை பற்றி ஒரு 4 பேர் பின்னாடி பேசுவாங்க, நம்ம மேலே ஃபோக்கஸ் இருக்குது, அந்த ஃபோக்கஸ் நமக்கு தேவை. இப்போ தான் எனக்கு தெரியுது மஞ்சரி வந்து ஒரு விளம்பர பைத்தியம் அப்படின்னு சொல்லி. ஸோ இது நடக்குதா, உடனே சௌந்தர்யா வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க, நீங்கள் தாங்க நாங்கள் பேசிக்கிறதுக்குள்ளே நடுவில் வரீங்க, அப்படியே செவுத்தை உடச்சிக்கிட்டு உள்ளே வந்துடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணீங்களா, மஞ்சரி சொன்னதை நல்லா இருக்கு பண்ணு பண்ணு அப்படின்றாங்க. அவங்களுக்கு அதுதான் தேவை. ஒருத்தவங்க ப்ரொவோக் ஆகி ஒரு விஷயம் இவங்க மேலே கத்தும் போது அவங்க அப்படியே ஆஃப் ஆகி போகிற மாதிரி போயிடுறாங்க. மஞ்சரி முடிஞ்ச வரைக்கும் டிஃபெண்ட் பண்ணி பேசுகிறாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ஆஃப் ஆகி போயிடுறாங்க, இதுக்கு மேலே என்னால் பேச முடியாது, ஏன்னா அவங்க விக்டிம் ஆயிடுறாங்க அந்த இடத்துல. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து மஞ்சரி கிட்ட இருக்குது. இது ஃபெயிலியரான ஸ்ட்ராட்டஜி. இது பல பேர் பல சீசனில் ட்ரை பண்ணிட்டாங்க, ஒர்க் அவுட் ஆகாது. மக்கள் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, ரொம்ப நாளைக்கு தப்பிக்க முடியாது. ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த வாரம் வந்து மஞ்சரியுடைய ஓட்டிங்கை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். போன வாரம் மஞ்சரிக்கு ஓட்டிங் எவ்வளோ இருந்துச்சு, இந்த வாரம் மஞ்சரிக்கு எவ்வளோ ஓட்டிங் இருக்குன்றதை நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ மஞ்சரி கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காங்க, அவங்களே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளைக்கு இந்த பருப்பு வேகாது மஞ்சரி. நீங்கள் அதுவும் வந்து தப்பான ஆட்கள் மேலே கை வைக்கிறீங்க. நீங்கள் வந்து ஜாக்லின் கிட்டேயோ சௌந்தர்யா கிட்டேயோ போய் பேசி ஜெயிச்சிடலாம் நினைக்காதீங்க. மேபி சௌந்தர்யாவுக்கு கோர்வையாக பேச தெரியாது, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பேசுறதுல ப்ராப்ளம் இருக்குது. ஜாக்லின் கிட்ட அந்த பருப்பு வேகாது. ஸோ ஜாக்லின் வந்து அவங்க பாட்டு அவங்க போக்கில் போய்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து அங்கே போய் டச் பண்ணி அதன் மூலமாக நீங்கள் ஒரு லைம்லைட்டுக்கு வரலாம், அந்த வெளிச்சம் நமக்கு வரும் அப்படின்ற ஒரு மனப்பால் குடிக்காதீங்க. முத்துக்குமரன் பயங்கரமாக சொம்படிக்கிறாரு மஞ்சரிக்கு, பயங்கரமான சப்போர்ட். மஞ்சரி பேசுறதெல்லாம் கரெக்டுன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. மஞ்சரிக்கு முன்னாடி அப்படி பேசுகிற முத்துக்குமரன் மஞ்சரிக்கு பின்னாடி அப்படி பேசலை. மஞ்சரிக்கு பின்னாடி தீபக் கிட்ட உட்காந்து நான் சொல்லிட்டேன், இது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி குறை சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. ஆனால் மஞ்சரிக்கு முன்னாடி மஞ்சரி என்கரேஜ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. தப்புனே. ஸோ இது வந்து 2வது ப்ரோமோவில் நடக்கிற விஷயங்கள். இதுக்கப்புறமா வர வீடியோவில் இந்த ஏஞ்சல் வெர்சஸ் டீமன் டாஸ்கினுடைய ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து முடிஞ்சிருக்கு. அதை பற்றி நம்ம பேசுவோம். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.